அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்தான் முருகன், வயது 43. இவருக்கு மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். அதே கிராமத்தை சேர்ந்தவர்தான் கீதா, வயது 38. இவருக்கு கணவரும் 2 மகளும் 1 மகனும் உள்ளனர். இந்த நிலையில்தான் முருகனுக்கும் கீதாவுக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரமானது இரு குடும்பத்தினருக்கும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் இருவரையும் அவரது குடும்பத்தினர் கண்டித்து வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இரு குடும்பத்திலும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் மனவேதனையடைந்த கள்ளக்காதல் ஜோடி கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியன்று திடீரென மாயமானார்கள். அவர்களை இரு வீட்டாரும் தங்களது உறவினர் வீடுகள் உட்பட பல இடங்களிலும் தேடி பார்த்தார்கள். எங்கு தேடியும் எந்தவிதமான தகவலும் இவர்கள் குறித்து கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் மாயமானது தொடர்பாக போலீசில் புகாரும் அளிக்கவில்லையாம். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் காலை நார்த்தாம்பூண்டி பழக்கோவில் ஏரியில் துர்நாற்றம் வீசியது. இதனால் சந்தேகமடைந்த அந்த வழியாக சென்ற மக்கள் அருகில் சென்று பார்த்தபோது அழுகிய நிலையில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணுடைய சடலம் தண்ணீர் இல்லாத நிலையில் சேற்றில் புதைத்தபடி இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து வருவாய்த்துறையினர் மற்றும் கலசப்பாக்கம் போலீசாருக்கு தகவலையும் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டரான ஆனந்தன், அஜித் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இரு சடலங்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள். அப்போது ஏரிக்கரையில் பைக் சாவி, லுங்கி மற்றும் காலணிகளும் இருந்தன. இரு சடலங்களுமே அழுகிய நிலையில் உருகுலைந்து காணப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள நாய்கள் சடலங்களை கடித்து குதறி இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவர்கள் மாயமான காதல் ஜோடியான முருகன், கீதா என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை டாக்டர்களை சம்பவ இடத்திற்கே வரவழைத்து அங்கேயே பிரேத பரிசோதனையும் செய்ய நடவடிக்கையும் எடுத்தனர். இருவருடைய உடல்களையும் பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். மேலும் கலசப்பாக்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து முருகன், கீதா இருவருமே தங்களது கள்ளக்காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு ஏற்பட்டதால் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது முன்விரோதம் காரணமாக யாரேனும் அடித்து கொலை செய்து அவங்களுடைய சடலங்களை ஏரியில் வீசி சென்றார்களா என பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு மாயமான கள்ளக்காதல் ஜோடி ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்து கிடந்த அந்த ஜோடிகளின் ஆடைகளை வைத்து இவர்கள்தான் எனவும் இது தன்னுடைய தங்கைதான் எனவும் கீதாவுடைய அக்கா தன்னுடைய தங்கையின் உடலை பார்த்து அவர் உதவி செய்தும் இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.